இந்த கேக் 1/2 கேஜி சாக்லேட் கேக் தான். ஆனிவர்சரி கேக் இது. ஸோ இது வந்து 5 இன்ச் டின்ல நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். 3 லேயர்ஸா கட் பண்ணி, உள்ள சாக்லேட் ஃபில்லிங்ஸுமே நான் குடுத்திருந்தேன். 2மே டார்க் அண்ட் ஒயிட் சாக்லேட் 2மே மிக்ஸ் பண்ணி குடுத்திருந்தேன். இந்த 2 சாக்லேட்டுமே நல்லா ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இது கூட சாக்லேட் கனாஷுமே நான் ஆட் பண்ணியிருந்தேன். கஸ்டமருக்கு கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீட்பேக் குடுத்திருந்தாங்க. ஸோ க்ரம் கோட் பண்ணிட்டு நான் 1/2 டார் ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலைசிங் குடுத்துட்டேன். ஃபைனலா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரஷ் வச்சு நான் ஃபினிஷிங் குடுத்துருந்தேன். இதே மாரி ஸ்வர்ல் டிசைன் குடுத்தாச்சு. இது ஆனிவர்சரி கேக் அப்படிங்கிறனால, இதே மாரி கட் அவுட் என்கிட்ட இருந்துச்சு. இத பிளேஸ் பண்ணி நான் டிசைன் குடுத்துருந்தேன். இந்த டிசைனுமே கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு ரிவ்யூ குடுத்துருந்தாங்க எனக்கு. ஸோ இது வந்து கவுன் ஃபார்ம்ல நம்ம கொண்டு வரணும். இதுக்கு வந்து டூத் பிக் வச்சு சைட்ஸ்ல நான் ஒரு இம்ப்ரஷன் மாரி குடுத்துக்கிறேன். அத ஃபாலோ பண்ணி நம்ம டிசைன் குடுக்கும்போது, நம்ம டிசைன் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்டார் நாஸல் வச்சு இந்த ரோசட் டிசைன் தான் குடுத்துக்க போறேன். கிரீம் கலர் பார்த்தீங்கன்னா, நான் பிங்க் குடுத்திருந்தேன். பிங்க் அண்ட் பீச் 2மே மிக்ஸ் பண்ணி இந்த கலர் காம்பினேஷன்ல குடுத்திருந்தேன். இப்ப இந்த கேக்கோட வெயிட்டுமே நான் எண்ட்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கேக் வந்து பேஸ் கரெக்ட்டா அதே 1/2 கேஜிக்கு நம்ம என்ன கேக் பண்றோமோ, அதே லெவல் தான் எடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பைனாப்பிள் ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணும்போதோ, இல்ல சாக்லேட் கனாஷ் எல்லாம் ஆட் பண்ணும்போது, நமக்கு வந்து வெயிட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ எக்ஸாக்ட்டா 500 வராது. அப்படி இருக்கும்போது நமக்கு பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம், ஸ்பாஞ்ச் கம்மி பண்ணியாச்சுன்னா கரெக்ட்டா இருக்கும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, வெறும் நமக்கு கிரீம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால பேஸ் அதே லெவல்ல வச்சுட்டு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெயிட் இருந்தாலும் பரவால்ல. கஸ்டமருக்கு வந்து இது சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சேம் நாஸில் யூஸ் பண்ணி நான் மேலயுமே டிசைன் இதே மாரி குடுத்துருந்தேன். இத வச்சு சைட்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம ஆனிவர்சரி கேக் நான் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருந்தேன். ஃபைனலா நம்ம கஸ்டமர் குடுத்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, "எங்களோட அனிவர்சரி இன்னுமே நீங்க கலர்ஃபுல் ஆக்கிட்டீங்க" அப்படின்னு நல்ல ஒரு ரிவ்யூ குடுத்திருந்தாங்க. ஸோ நமக்கு என்ன நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணி பாருங்க.